ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். சூப்பர் கேர்ள் கிராக் கில்லஸ்பி அவரோட டைரக்ஷனில் மில்லி ஆல்காக் அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் இப்போ தேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஹாலிவுட் படம். ஆக்சுவலாக ஜேம்ஸ் கன் டிசியில் ஜாயின் பண்ண பிறகு டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி டிசியை ரீபூட் பண்ணிட்டு இருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு படமாக சூப்பர்மேன் வந்துச்சு. இப்போ சூப்பர் கேர்ள் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி சிம்பிளான வழக்கமான ஸ்டோரி அவுட்லைன் தான். சூப்பர் கேர்ள் கிரிப்டான் கிரகத்தை சேர்ந்தவங்க. சின்ன வயசுலேயே தன்னோட ஃபேமிலியை இழந்திருப்பாங்க சூப்பர்மேன் மாதிரியே. இதனால விரக்தியாகி குடிச்சிட்டு இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரூத்தி அப்படிங்கிற பொண்ணு, வேற கிரகத்தை சேர்ந்த பொண்ணு, கிரிம் அப்படிங்கிற வில்லனை தேடிட்டு இருப்பாங்க. காரணம், அவங்களோட ஃபேமிலியை கிரிம் தான் கொடூரமாக கொண்டு இருப்பான். ஒரு சூழ்நிலையில ரூத்தி சூப்பர் கேர்ளை மீட் பண்றாங்க. சூப்பர் கேர்ள் கிட்ட கிரிம்மை பழி வாங்குறதுக்காக சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் சூப்பர் கேர்ள் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு சூப்பர் கேர்ள் கிரிம்மை தேட வேண்டிய சூழ்நிலையும் அவரை பழி வாங்கணும் அப்படிங்கிற வெறியும் அவங்களுக்கு உருவாகுது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் சூப்பர் கேர்ள். இந்த படத்துல எனக்கு பெருசா புதுசா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை. இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. பட் இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறைய சூப்பர் ஹீரோ படங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வழக்கமான விஷயம் மட்டும்தான். ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. மில்லி ஆல்காக் அந்த சூப்பர் கேர்ள் கேரக்டரை நல்லாவே புல் அப் பண்ணியிருந்தாங்க. ஜேசன் மோமோ ஒரு கேமியோ அப்பியரன்ஸில் வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் டிசியில் இப்போ எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸில் சூப்பர்மேனாக வந்தவரும் இந்த படத்தில் கேமியோ மாதிரி வர்றாரு. இதை தாண்டி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல எனக்கு பெருசாக சுவாரஸ்யமாக எதுவும் இருந்த மாரி இல்லை. எல்லாமே ரொம்ப அவுடேட்டடில், நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மோடில் சுவாரஸ்யமே இல்லாமல் தான் போகுது. ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் கேர்ள் டெக்னிக்கலாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. பட் அதை தாண்டி எதுவுமே புதுமையே இல்லாத, வழக்கமான சுவாரஸ்யமே இல்லாத ஸ்க்ரீன் பிளேயோட ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சூப்பர் ஹீரோ மூவி. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் பிலோ ஆவரேஜ் மூவி தான். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. சூப்பர் கேர்ள் படத்தை பற்றி என்னோட விமர்சனம் இது. அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோடு சந்திப்போம். பாய்.